ஹாய் கைஸ், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் ஓவர் பார்டர்னு சொல்லிட்டு எரர் காமிக்குது. அந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன அந்த ப்ராப்ளம் எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எல்லோ கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே போயிட்டு நான் ஃப்ரேம் மூவ் பண்ணி பார்க்குறேன். ஏதோ ஒரு சைடு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இடிக்குது சவுண்டு வருது. ஆக்சுவலாக ஃப்ரேமில் பார்த்தோம்னா இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா எட்ஜில் வந்து டச் ஆகிட்டு இடிக்குது, சவுண்டு வருது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, பேக் கொடுத்துட்டு வெளியில் வர்றோம். புக் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, எக்ஸிட் ஆப்ஷன், இதை கொடுத்துட்டு வெளியில் வர்றோம். வெளியில் வந்துட்டு அப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷன் போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு இந்த மாதிரி சின்ன புட்டிஸ் இருக்கு இல்லையா, சின்ன புட்டாக தான் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அது 4th ஆப்ஷன் வந்து இந்த டிசைனை கேன்சல் பண்ணிடுறோம் இல்லையா. கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம புட்டா டிசைனை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ண பிறகு ஏன் சின்ன புட்டா டிசைன் செலக்ட் பண்ணுறோம், ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன புட்டா டிசைன் செலக்ட் பண்ணால் தான் அங்கே ஃப்ரேம் செட் ஆகும். நீங்கள் பெரிய டிசைன், ஆல் ஓவர் டிசைன், ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் ஃப்ரேம் செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரேம் இடிக்கும், சவுண்டு வரும். அதனால் சின்ன புட்டா டிசைனை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், மறுபடியும் எல்லோ கலர் பாக்ஸுக்குள்ளே போகிறேன். போயிட்டு இப்போ வந்து லார்ஜ் ஃப்ரேம்னு இருக்கு இல்லைங்களா, மேலே டாப்பில் இதை கிளிக் பண்ணிவிட்டு இது லார்ஜ் ஃப்ரேம்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரேம் பிக்சர் இருக்கு இல்லையா, இது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரேம் மூவ் ஆகும். மூவ் ஆகிட்டு சென்டராக போயிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். மூவிங் ஆகிட்டு ஸ்டாப் பண்ண பிறகு நம்ம எப்போவுமே டிசைன் செட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ மூவிங் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஃப்ரேமுக்கு சென்டராக வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ எப்போவுமே வந்து நம்ம வெளியில் வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் டிசைன் செலக்ட் பண்ணுவோம். செகண்ட் ஆப்ஷனில் பொசிஷன் வைப்போம், ஆங்கிள் வைப்போம், நெக்ஸ்ட் சின்னது பண்ணுறது, பெருசு பண்ணுறது, தேர்ட் ஆப்ஷனில் கலர் கொடுக்குறது, 4th ஆப்ஷனில் டிசைனை ஃபைனலாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எப்போதும் போல்.